Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன கருத்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மதிப்புக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்து விட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ யார் அனுப்பிவிட்டாங்க? முதலமைச்சர் சொல்லி அவர்கள் தாவேக்கால் போய் சந்திச்சிருக்காங்க. அப்போ அதில் சொல்றது அமைச்சர் சொல்வது எந்த வகையில் பொருத்தமா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கலாம். சேகர்பாபு சந்திக்கவே இல்லை, போட்டோ ஆதாரம் கேட்கிறார். இப்போ நீங்க சொல்றதை வச்சுதான் நானே சொல்றேன். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதனால இதை சொல்லக்கூடிய விதத்துல நான் சொல்றேன். மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அண்ணனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தலைவர், மாற்று கருத்து இல்லை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும். 77 எம்எல்ஏ, அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம், இந்நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல தலைவர். நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். அதிமுகவை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சராக வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவங்க 3 முறை முதலமைச்சராக இருக்கும்போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க, ராமருக்கே 14 வருஷம், எங்களை ஏன் இவ்வளோ தண்டிக்கிறீங்க, எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சராக ஆகுங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாக்கெல்லாம் தெரியும். ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க, நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மிதப்பேன், சூற தேங்காயாக இருப்பேன், ஒரு தடவையாவது முதலமைச்சர் தாரானாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல. நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்பிடவோ இல்லை, பெரிய தலைவர். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சராக முடியல. அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ஒரு 2 உடைஞ்சது. ஜே அப்படிங்கிற மாதிரி 2 உடைஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதன் பிறகு அம்மாவுடைய தலைமையில் கட்சி ஒன்றா இணைந்து இழந்த இரட்டை சிம்பலை மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. 96 மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. பிறகு 2001 அம்மா முதலமைச்சராக வந்தாங்க. 2006 பார்த்தீங்கன்னா ஏகோபித்த மக்கள் செல்வாக்கில் திமுக ஆட்சிக்கு வரல. ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக 90 எம்எல்ஏக்கள் காங்கிரஸுடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு புரட்சித்துறை அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களில் பேசிட்டு வந்தாங்க, சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்போ 61 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்தாங்க. ஆனால் 2011 2016 தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சராக வந்தாங்க, அதிமுக தான் முதலமைச்சராக இருந்துச்சு. அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியல. அதனால் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு திமுக மீண்டும் வந்திருக்கு. சரி, வந்ததா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா, மக்கள் மீது அக்கறை இல்லை, தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செலுத்தினாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. எல்லா இடத்துலையும் கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியல. பெண்களை வந்து கோயம்புத்தூர் சம்பவம், எல்லா சம்பவம் பார்ப்போம், பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவம் பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே இன்னைக்கு மக்கள் செல்வாக்கை இழந்த அரசாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் மீண்டும் பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இந்த கூட்டணியை தான் நிச்சயமாக ஆதரிப்பாளர்கள், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால
இதனால பெரிய பாதிப்புங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. செங்கோட்டையன் வந்து தாவேக்காவை சேர்ந்ததுக்கு அப்புறம் தூய ஆட்சி வந்து விஜய் வந்து அமைப்பாருன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 3 முறை அமைச்சரா இருந்திருக்காரு. அப்ப ஏற்கனவே அவருக்கு அந்த ஃபீல் ஆகலையா? இப்போ மட்டும் புதுசா அவருக்கு எப்படி ஒரு அது இல்லாம 2026 வந்து மக்கள் வந்து விஜய் தான் விரும்புறாங்க, விஜய் தான் ஆட்சி அமைப்பான்ற மாதிரி பேசிருக்காங்க. ஆண்ட கட்சியிலே திரும்ப வரக்கூடாது, புதிய கட்சி வர்றதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்துவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட கட்சியில தானே அமைச்சரா இருந்தார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆண்ட கட்சியில தானே மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக இருந்தது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில் இருந்துட்டு இப்பொழுது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும்? செங்கோட்டையன் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் எல்லாரையும் இருக்காரு. அப்போ வந்து இப்போ வந்து ஓபிஎஸ், டிடி விஜயன் எல்லாமே பாஜக கூட்டணியில இருந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்சர்களாக வந்தாங்க. செங்கோட்டையன் வந்து அந்த நேரத்தில் அமைச்சர்களோட என்ன பேசினாரு, அது பிறகு அவரோட முடிவை மாற்றிக்கிட்டு இப்போ தாவேக்கரை வந்து சேர்த்திருக்காரு. அமித்ஷாவோட நிர்மலா சீதாராமன் கூட செங்கோட்டையன் எந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க? நல்ல கேள்வி கேட்குறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் என்ன தெரியுமா சொன்னாங்க? பாரதிய ஜனதா அழைத்தது அப்படின்னாங்க, சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்களேன். நான் யாரையும் சந்திக்கவில்லை, பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன்கிட்ட தான் நீங்கள் அந்த விளக்கத்தை கேட்கணும். அண்ணன் செங்கோட்டையனை அண்ணனை பார்க்கும்போது, அண்ணா நீங்கள் எதுவும் உங்களை பார்க்கல, பேசலன்னு சொன்னீங்களே, பார்த்தையும் பேசணும்னு சொன்னீங்களே. இல்லை கரெக்ட். நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் சொல்றது கரெக்ட். அவங்க சொன்னதை கேட்குறீங்க. முதல்ல அப்படி சொன்னாங்க, இப்போ மாற்றி சொல்கிறாங்களே. நம்ம அதை எப்படி எதை எடுத்துக்கிறது? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். ஒரு செய்தியும் சொல்லிட்டு அதுக்கு மறுப்பும் செய்தி சொல்லும்போது எந்த செய்தியை உண்மையாக எடுத்து சொல்றதுங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அவரோட பேச்சுகள் இப்ப எந்த விதத்துல சரியா இப்ப இருக்குன்னு தான் கேக்குறாங்க. ஏற்கனவே வந்து தூய ஆட்சி வந்து புதுசா அமைக்க போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு. சரி, அவர் வந்து இப்ப என்ன நிலைப்பாடுல ஏற்கனவே இருந்திருக்காரு. அவரு இப்ப போயிருக்கா சரியா இருக்குமா அவருக்கு? ஜெயலலிதா தூய்மை இல்லையானா ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் கட்சியுடைய கருத்து கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு என்பது தவறான முடிவு. தமிழகத்துல வந்து எடப்பாடி தலைமையில முக்கியமான கூட்டணி தலைவர் உங்க கட்சியோட கூட்டணி தலைவர். ஆமா. அப்படி இருக்கையில ஏற்கனவே வந்து விஜய் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நிலைமையில இப்ப செங்கோட்டையன் வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு உறுதிப்படுத்துறாங்களா? அதிமுக வந்து 3வது இடத்துக்கு கொண்டு வரதுக்கான இதை முயற்சியில் இருக்கிறாங்களா? நிச்சயமா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து முதல் இடத்திற்கு வரும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.